இன், ஆன், அட் இதோட யூசேஜ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. இது ஒரு கண்ட்ரி, ஒரு நாடு. ஸோ கண்ட்ரி பற்றி பேசும்போது இன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஒரு கண்ட்ரிக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும்? சிட்டி இருக்கும், டவுன் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சிட்டி பற்றி பேசும்போதும் நம்ம இன் தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஸ்ட்ரீட், ரோட் இதெல்லாம் இருக்குமே, அங்கே ஆன். ஓகேவா? அப்புறம் பிளேசஸ், அது ஒரு பில்டிங்காக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஏர்போர்ட், ஒரு ரயில்வே ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி பிளேசஸ் பற்றி பேசும்போது நம்ம அட் யூஸ் பண்ணுவோம். கிளியரா? ஒரு குட்டி குவிஸ் பார்ப்போமா? சரி, கனடா. கனடாவுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணுவோம்? கனடா என்ன? கண்ட்ரி. ஸோ இன் கனடா. ஏர்போர்ட், த ஏர்போர்ட். அப்போ பிளேஸ், at the airport. அடுத்தது லாக் ஸ்ட்ரீட். இது ஒரு ஸ்ட்ரீட்டோட பேர். ஸோ அங்கே என்ன யூஸ் பண்ணோம்? ஆன். 25th லாக் ஸ்ட்ரீட். ஸோ மேலே லாக் ஸ்ட்ரீட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆன் யூஸ் பண்ணோம். கரெக்ட். இப்போ இதுவே 25th லாக் ஸ்ட்ரீட் அப்படின்னா ஒரு பில்டிங் நம்பரை குறிக்கலாம். அப்போ அது என்ன? ஒரு பிளேஸ். கரெக்டா? அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? at 25th லாக் ஸ்ட்ரீட். ஸோ ஃபைனலி இந்த கொஸ்டின் பாருங்கள். பாரிஸ். பாரிஸ்ங்கிறது சிட்டி. அப்போது இங்கே என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத காமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது புரிஞ்சுதா? சிம்பிளாக இருந்துச்சா? இதே மாதிரி சிம்பிளாக தான் இங்கிலீஷ் பார்ட்னரோட கிளாஸஸ் இருக்கும். இந்த கிளாஸஸ் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்.